வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டாங்கியான சிக்கன் விங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்துக்கிறேன். இதோடையே நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இதோடையே கொஞ்சம் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நாம் சிக்கன் விங்ஸ் மட்டும் நான் வாங்கி வச்சுருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் இந்த மைதா பவுடரில் டஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக அது எல்லா இடத்துலையும் சிக்கன் கவர் பண்ணுற மாதிரி டஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா விங்ஸையுமே டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் ஒரு பிளேட்டில். ஸோ அதே ப்ராசஸை திருப்பி பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சிருக்க எல்லா சிக்கன் விங்ஸையும் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம வாங்கி வச்சிருந்த எல்லா சிக்கன் விங்ஸையும் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரை பண்ணுறது. ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்காக கடாயை நல்லா எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்டேன். ஸோ நல்லா சூடான பிறகு இந்த சிக்கன் பீசஸ் அதாவது விங்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது கிட்டத்தட்ட 7 to 8 minutes கிட்ட ஃப்ரை ஆகணும். ஸோ ரெண்டு சைடுமே ஈவனாக குக் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. டோட்டலாக 7 to 8 minutes தான் ஆகும். இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம். ஸோ ஃப்ரை ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா விங்ஸையும் ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். ஸோ இதே கடாயில் லைட்டாக குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 4 பல்லு பூண்டை தான் குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துருக்கேன். இப்போ இதோடையே நம்ம தேவையான அளவு தக்காளி சாஸ் சேர்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ விங்ஸ் எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு நல்லா புளிப்பு இருந்தால் பிடிக்கும். நான் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா இது கொஞ்சம் லைட்டாக குக் ஆகட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த டைமில் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம சாஸ் அண்ட் சில்லி பவுடர் ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதோட ஒரு 1/2 டேபிள் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்குது பாருங்கள், அதெல்லாம் சூடாகிடுச்சு. ஸோ இப்போது இதோடையே நம்ம 1 டேபிள் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இதோட 1 டேபிள் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் ஃபைனலாக கொடுக்கும். நம்ம பார்பிக்யூ சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி இது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த விங்ஸ் எல்லாம் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். இது இப்போது எல்லா இடத்துலையும் இந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த ஜூஸி ஆக்சுவலி உங்கள் வெளியில் தான் அந்த கோட் பண்ணியிருந்தாலும் அது ஜூஸ் உள்ள வரைக்கும் இறங்கியிருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணனால சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும். ஃபைனலாக ஒரு டேபிள் அளவுக்கு வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்க போகிறோம் இப்போது. ஸோ நான் வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். ஒரு நிமிஷம் கிட்ட இது குக் ஆனோடனே நம்ம பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரான டேங்கியான விங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஃபைனலாக உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா மேலே ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் லைட்டாக கொரியாண்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் சர்வ் பண்ண போகிறேன். பட் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பரான டேங்கியான சிக்கன் விங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு சிம்பிளான ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.